சரி, நம்ம ஜிஎஸ்டி புதிரித்தோட முடியல இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துக்கும் இதுல ஒரு பகுதி இருக்கு. இப்ப நம்ம ஆன்லைன்ல, அதாவது இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்கள் மூலமா நிறைய வாங்குறோம். அவங்களுக்கு என்ன ரூல்ஸ்னு பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஆப்ல டாக்ஸி புக் பண்றீங்க, இல்லனா சாப்பாடு ஆர்டர் பண்றீங்க. உங்களுக்கு சர்வீஸ் பண்றது அந்த டிரைவர் இல்லனா அந்த ரெஸ்டாரண்ட். ஆனா, இந்த மாதிரி லட்சக்கணக்கான டிரைவர்கள், ரெஸ்டாரண்ட்ஸ்கள் கிட்ட இருந்து அரசாங்கம் எப்படி வரிய வசூலிக்க முடியும்? இது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இந்த பிரச்சனைக்கு சட்டம் ஒரு அருமையான தீர்வை வச்சிருக்கு. புதிரோட இந்த பகுதிக்கு விடைதான் செக்ஷன் 9(5). சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி சேவைகளுக்கு அந்த தனிப்பட்ட டிரைவரோ ரெஸ்டாரண்டோ வரி கட்ட வேண்டாம். அதுக்கு பதிலா அந்த இ-காமர்ஸ் ஆபரேட்டர், அதாவது அந்த ஆப் கம்பெனியே எல்லாருக்காகவும் சேர்த்து மொத்தமா வரியை அரசாங்கத்துக்கு கட்டிரணும். பாருங்க, வரி வசூல் எவ்வளவு எளிமையாயிடுச்சு. அப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த புதிரோட ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. மிக்ஸ்டு சப்ளைக்கான விதி வரி ஏய்ப்பை தடுக்குது. ரிவர்ஸ் சார்ஜ் அமைப்பு சாரா துறையையும் வரி அமைப்புக்குள்ள கொண்டு வருது. இ-காமர்ஸ் விதி நவீன கால வியாபாரத்துல வரி வசூல சுலபமாக்குது.